வெல்கம் டு ஜாஸி அரோமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி பைங்கன் பர்த்தா. அதாவது எக் பிளான்ட் சொல்லக்கூடிய பெரிய சைஸ் கத்திரிக்காய் இருக்குது இல்லையா, அந்த பெரிய சைஸ் கத்திரிக்காய் வச்சு நார்த் இந்தியாவில் செய்யக்கூடிய ஒரு சுட்ட கத்திரிக்காய் மசியல்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நீங்கள் செஞ்சு காமிக்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் எக் பிளான்ட் சொல்லக்கூடிய இந்த பெரிய கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரு 3 பல்லு பூடு தோலோட, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் உள்ள எக் பிளான்ட்டை வந்து இந்த மாதிரி ஆயில வச்சு நல்லா பூசி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கத்திரிக்காய் நம்ம சுட போறோங்கிறதால ஆயில் தடவனா மட்டும்தான் ஈஸியா அந்த தோல் உரியுங்கிறதால. அதே மாதிரி தக்காளி, 3 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே ஆயில வந்து தடவி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பில் டைரெக்டாக சுட போகிறோம். நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வில் சுட போகிறதா இருந்தால் அந்த ஒரு கம்பி வலை மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, கடையிலலாம் கிடைக்கும், அதை வச்சு அது மேலே வச்சு செய்யுங்க. இல்லைனா டேரெக்டாக கூட நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வந்து சுடலாம். நான் இந்த அடுப்புங்கிறதால டேரெக்டாகவே நான் அடுப்பு மேலேயே வச்சு சுட போகிறேன். அதுக்கு வந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி முதல்ல கத்தியால் நீளமாக கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் பெரிய சைஸ் கத்திரிக்காய்ங்கிறதால இந்த மாதிரி கீரல் விட்டாதான் நல்லா அந்த சூடெல்லாம் உள்ள போய் நல்லா அதுலேருந்து தண்ணிலாம் ரிலீஸ் ஆகி நல்லா வெந்து வரும். அதே மாதிரி தக்காளி எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா வெடிச்சிரும். இந்த மாதிரி கீரல் பண்ணி விட்டாதான் நல்லா வெடிக்காம கரெக்டாக அந்த தோல் மட்டும் நல்லா சுட்டு வெந்து வரும். இந்த மாதிரி 2 தக்காளியும் அதோட சேர்த்து வச்சுக்கோங்க. கூடவே இந்த 3 பல்லு பூடையும் சேர்த்து அதையும் வச்சுட்டு, பச்சை மிளகாய் வந்து வெடிக்குங்கிறதால அதில் சீடு இருக்குங்கிறதால நம்ம வந்து லேசாக அந்த மாதிரி கீறி விடணும், இல்லைனா ஓட்டையை போட்டு அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டு சுட்டு எடுக்கணும். இதில் வந்து வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாலாம் சட்டுன்னு சுட்டு வந்துடும். நல்லா இந்த பக்கமும் எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி தோல்லாம் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வெந்து வரும். இது தக்காளி வந்து அப்பப்போ பெரட்டி விட்டுக்கோங்க. சுடும்போது வந்து ஒவ்வொரு பக்கமும் நம்ம வந்து அப்பப்போ பெரட்டி விடணும். இந்த மாதிரி தோலெல்லாம் இந்த மாதிரி கருத்து போய் கருகள் மாதிரி வரும். அந்த மாதிரி வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வச்சு எடுக்கணும். அதாவது தோல் வந்து வெடிச்சு பிரிஞ்சு வரும். அப்போனா நல்லா வந்து தக்காளி எல்லாமே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து வெள்ளைப்பூடு வந்து ரெடி ஆயிடுச்சு, அதை எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி சுட்டு செய்யக்கூடிய வெள்ளைப்பூடுக்கு வந்து ஒரு தனி மனம் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இல்லைன்னா அந்த கத்திரிக்காய்க்குள்ளேயே வெள்ளைப்பூடையும் உள்ள வந்து அந்த கீரல் போட்டோம் இல்லையா, அதுலேயே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுடைய தக்காளியும் நல்லா தோலெல்லாம் நல்லா சுட்டு பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். கத்திரிக்காய் வந்து பெரிய சைஸுங்கிறதால இது மட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த அடிப்பாகம் மட்டும் சரியாக வந்து அந்த சூடு படாதுங்கிறதால இந்த மாதிரி நிமித்தி வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா சுட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். கத்திரிக்காய் வந்து முழுசாக நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே டக்குன்னு போட்டோம்னா தோல் வந்து ஈஸியாக நம்மளுக்கு உரிக்கி வந்துருங்கிறதால நான் தண்ணியில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தக்காளி எல்லாமே தோலை வந்து ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அது மாதிரி வெள்ளைப்பூடையும் தோல் எடுத்து வச்சிடலாம். பச்சை மிளகா அந்த காம்பை வந்து நீக்கி எடுத்து வச்சிடலாம். இந்த எக் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதும் வைக்கக்கூடிய சாம்பார், அதுக்கப்புறம் புளிக்குழம்பு இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி சுட்டு செய்யக்கூடிய இந்த மசியல் வகையும், அதுக்கப்புறம் நம்ம வட்டமாக இதை நறுக்கி நல்ல பேட்டர் தடவி தோசைக்கல்ல போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிடுவோம். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சுட்ட தக்காளி, பூடு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சாப்பரில் போட்டு நான் வந்து ஒரு சுத்திக்கிறேன். நீங்கள் வேணும்னா மிக்சியில் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கையால் கூட பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட்டிருக்கக்கூடிய இந்த எக் பிளான்ட்டை வந்து ஓரளவுக்கு தோல் உரிக்க வந்ததுக்கப்புறம் நம்ம தோலை உரிச்சிட்டு அது கையோட வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு அப்புறம் உரிச்சிடலாம். ஏன்னா வந்து இதில் உள்ள ஜூஸ் ஃபுல்லும் தண்ணியில் பேரக்கூடாங்கிறதால நான் அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சு இதனுடைய தோலை வந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். தோல் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய கொண்ட காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விட்டாலே நல்லா மசிஞ்சிடும். நான் அதுக்கப்புறம் லைட்டாக மசிச்சு விட்டுட்டு சாப்பரில் போட்டு இதையும் நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து பொடிசா நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா செவக்க குன்னி போய் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பரில் போட்டு வச்சிருக்கிற இந்த தக்காளி, பூடு, பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் நான் சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். தக்காளிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நம்மள வதக்கிடுங்க. இது வந்து தக்காளி ஏற்கனவே சுட்டு தான் செஞ்சுருக்கோங்கிறதால அதிக நேரம் நம்ம வந்து வதக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், இதுக்கு நல்லா காரசாரமாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதால நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காவை இதோட சேர்த்துட்டு
நல்ல மசாலாவோட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவோட எல்லாம் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கடகடன்னு இந்த மசாலா வந்து ரெடி ஆயிரும். ஏற்கனவே இது சுட்ட கத்திரிக்காய்ங்கிறதால லைட்டாக வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும். அது தாண்டி நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இது வந்து சில பேர் வந்து இதே ஸ்டேஜ்லேயே சாப்பிடுவாங்க. நான் வந்து கொஞ்சம் கிரேவி பதத்தில் வேணுங்கிறதால ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டாலாம் போதும். சூப்பராக நம்மளுடைய இந்த பைங்கன் பர்த்தா வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கி வச்சுனா சூப்பராக நம்மளுடைய பைங்கன் பர்த்தா ரெடி ஆயிரும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாத்து கூட சைடிஷாக சாப்பிடலாம். இல்லைன்னா சாதத்தில் பெசஞ்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க வரை பாய் அண்ட் தேங்க்யூ.